இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒருத்தர் அவர் பேர் கேல்வின்னு வச்சுக்கோம். அவர் வந்து 35 வயசு. ஓகே. ஒரு மனைவி, ஒரு 3 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்களோட மாத இன்கம் வந்து 5,000 வெள்ளி. ஸோ ஆனுவல் இன்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 60,000 வெள்ளி. அண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 48,000 வெள்ளி பெர் ஆனம். ஓகே. அப்பன்னா வந்து 5,000 வெள்ளி சம்பளம் எடுக்குறாரு. 4,000 வெள்ளி அவரு செலவு பண்றாரு. ஸோ, அவருக்கு இன்னும் 25 வருஷம் அவருக்கு ரிட்டயர் பண்றதுக்கு 60 வயசுல அவரு ரிட்டயர் பண்ண போறாரு. லெட்ஸ் சே அவரு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 77 வயசு வரைக்கும் அவரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு. ஓகே. ஸோ லெட்ஸ் சே அவர் வந்து சேமிச்சு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாரு. ஓகே. லெட்ஸ் சே annual ரிட்டர்ன் வந்து 8%. இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சே ஒரு 3% அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ ஆஃப்டர் அவர் ரிட்டயர் பண்ணதோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 6% ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. ஓகே. அப்புறம் இன்னும் 2 விஷயம் என்னன்னா, எஃப்டில வந்து அவர் 400,000 வச்சிருக்காரு. அண்ட் இபிஎஃப் வந்து ஒரு 500,000 அவருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா நீங்க கேட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன்.